படத்துல அந்த கிரௌடுக்காக வந்து அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணது ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அதுல வந்து அவரை அவருக்கு வந்து 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. எப்பவுமே ஒரு ஆக்டர்ஸ் வந்து கிரௌட்ல வரும்போது கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்பரா ஒரு மேனேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் அவங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்டர்ஸ் வரும்போது அந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தா பெட்டர்னு எனக்கு தோணுது. எப்பவுமே எந்த ஆக்டர் போனாலுமே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் இருக்கும். அது ஒரு ஃபேன்ஸ் ஸ்பெஷலா ஒரு பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஃபர்ஸ்ட்லி அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது யாரை பிளேம் பண்றதுன்னு நம்ம கரெக்டா எனக்கு தெரியல. இப்ப நீங்களே சொல்றீங்க பல வருஷமா நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே வந்து தலைவர் படம்லாம் மார்னிங் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போய் பார்ப்போம். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இப்போ வரைக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது ஸோ ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா கவர்மெண்ட் வந்து இனிமே அந்த மாதிரி ஷோஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் a குட் திங். நல்ல ஒரு விஷயம்.